நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொண்டு உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றுவோம். பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் எந்த துறை எடுத்தாலும் அதில் பூஜ்ஜியம் தான், எதுவுமே செய்யல. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் எவ்வளோ? பூஜ்ஜியம். திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் பூஜ்ஜியம். திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் பூஜ்ஜியம். திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பூஜ்ஜியம். திமுக அரசாக புதிதாக நியமிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பூஜ்ஜியம். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை பூஜ்ஜியம். திமுக அரசாக புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம். அப்போ எதுக்கியா ஆட்சி நடத்துறீங்க? இது ஆட்சியா? இதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? இதெல்லாம் இப்படி பூஜ்ஜியம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றுவோம். நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். குறிப்பாக இங்க சோளிங்கர் நகர் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களே சிந்தியுங்கள். இந்த ஆட்சியால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. எங்க பார்த்தாலும் சாராயம், டாஸ்மாக் கடை, சந்து கடை. அது மட்டுமில்ல, அதை விட மோசமானது இந்த கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், போதைப் பொருட்கள் மோசமானது. அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள், அதை விட அதிகமா போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது யார் விற்கிறது? பார்த்தா யாருன்னா திமுக கட்சிக்காரங்க தான். இது ஏதோ நான் சொல்லணும்னு பேசல, நான் சாதிக் ஃபரூக்னு ஒருத்தர் 6 மாதத்துக்கு முன்பு பிடிபட்டான். இவங்க பிடிக்கல, மத்தியில இருந்து பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரணை பண்ணாங்க. 3000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்துட்டு இருக்கான். எவ்வளவு? 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, உறுப்பினர் இல்ல, நிர்வாகி. அவன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய சினிமா எடுத்திருக்கிறான். கட்சிக்கு நிறைய கொடுப்பான், நன்கொடை கொடுப்பான். இவன் யாரு? திமுக கட்சிக்காரன். இதுதான் பிரச்சனையே தமிழ்நாட்டில். கஞ்சா காவல்துறைக்கு தெரியாம யாராவது விற்க முடியுமா? யாரும் விற்க முடியாது. சந்து கடை காவல்துறைக்கு தெரியாம நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆனா என்ன பண்றாங்க? காவல்துறைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏதாவது காவல்துறையில கஞ்சா விற்கிறவனை பிடிச்சா உடனே திமுக ஒன்றிய செயலாளர் போன் பண்ணுவான். சார், இது நம்மால் சார், விட்டுடு சார். காவல்துறை என்ன பண்ணுவாங்க? எதுக்கு ஏன் நமக்கு பிரச்சனை? விட்டுட்டு போ. இதே நடக்குது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.